தற்போது நம்முடைய இணைப்பில் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் தமிழக அரசிற்கும் அதிமுகவிற்கும் விடுத்த கோரிக்கை ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான அந்த சந்தேகங்களை விளக்க வேண்டும் என்பதுதான். தற்போது சற்று முன்பு தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ பேசும்போது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்கப்படும், பணியில் இருக்கும் நீதிபதி தலைமையில் அந்த விசாரணை கமிஷன் செயல்படும் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக திகழ்ந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய மரணம் குறித்து விரிவான விளக்கத்தை மருத்துவர்கள் மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். லண்டன் மருத்துவர்கள் சென்னைக்கு வருகை தந்து உடனடியாக அது குறித்தான விளக்கத்தை வழங்கினார்கள். அதோடு மாத்திரமில்லாமல் அரசு மருத்துவர்கள் கூட அருகிலே இருந்து நடந்தவற்றை எல்லாம் விளக்கினார்கள். ஏற்கனவே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அப்போலோ மருத்துவர்கள் குழு எங்களோடு புரட்சி தலைவி அம்மாவர்கள் எப்படி பேசினார்கள், எங்களுக்கெல்லாம் என்ன பட்டப்பெயர் வைத்தார்கள், எங்களோடு உரையாடி இருக்கக்கூடிய அந்த பசுமையான நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் பட்டியலிட்டார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் இருக்கின்ற ஒரு தருவாயில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதையெல்லாம் பார்த்தார், கேட்டார், அவரோடு அந்த நிகழ்வோடு அவர் பயணித்தார். அப்போதெல்லாம் இந்த குற்றச்சாட்டை அவர் எழுப்பாமல், இந்த குற்றச்சாட்டுக்கு உரிய பதிலை தராமல் திடீரென்று வேண்டுமென்றே ஒரு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு என்று முன்வைக்கிறார் என்று சொல்கிற போது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூழ்ச்சி வழியில் விழுந்து விட்டார். அந்த சூழ்ச்சி வழியில் விழுந்துவிட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய சூழ்ச்சி மிக விரைவிலேயே நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். இது போன்ற கருத்துக்களை எல்லாம் மக்கள் ஏற்க மாட்டார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகுந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 75 நாட்கள் தொடர்ந்து போராடி அதற்கு பிறகு ஹார்டியா அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீரென்று அவர்கள் மரணம் செய்துவிட்டார்கள் என்கிற செய்தியைத்தான் மருத்துவத்துறை பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை திரு பன்னீர்செல்வம் வைத்திருப்பது ஒரு அரசியல் செய்வதாகவே அவர் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் அவர் எடுத்திருக்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். செல்வன், நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்களில் ஒருவரான PH பாண்டியன் சசிகலா உறவினரான சிவகுமார் தவறான டயாபெட்டிக் கொடுத்துதான் அவருடைய மரணத்துக்கு காரணமா அமைஞ்சது. இது தொடர்பா இந்தியா டுடே இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மிகப்பெரிய தகவலை வெளியிட போகுது அப்படின்ற ஒரு சின்ன கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஒவ்வொரு மருந்துகள் வேறுபடும். இப்ப எனக்கு கூட ஒரு மருத்துவர்கள் ஒரு மருத்துவத்தை பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த மருந்தை நான் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வருகிறேன். வேறொரு மருத்துவரை அணுகுகிற போது இந்த மாத்திரை தேவையில்லையே, இந்த மாத்திரை ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது பல விதமான எல்லோருக்கும் ஏற்பட்ட அனுபவம் தான். ஆகவே சில மருந்துகள் சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளும், சில மருந்துகள் ஏற்றுக்கொள்ளாது. தொடர்ந்து அவரை மருத்துவ கண்காணிப்பு வைத்திருக்கக்கூடிய குடும்ப டாக்டருக்கு தான் அது மிகச் சரியாக தெரிய வரும். ஆக இதையெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல என்றுதான் நான் கருதுகிறேன்.